ஹாய்! இன்னைக்கு நம்ப பால்வாடியில குடுத்த சத்து மாவு வச்சு தான் புட்டு செய்ய போறோம். ஒரு 200 கிராம் அளவுள்ள சத்து மாவும், 30 to 40 கிராம் அளவுள்ள நாட்டு சர்க்கரையும் எடுத்திருக்கேன். கொஞ்சமா தண்ணி காய வச்சு, ஆற வச்சு எடுத்திருக்கேன். தெளிச்சு தெளிச்சு விட்டு மாவு பெசஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாரி புடிச்சா புடியணும். உதிர்ந்து விட்டா உதிரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். கொஞ்சமா நான் தேங்காவ துருவி எடுத்துக்க போறேன். நாம மந்த்லி செக்கப் போவோம் இல்லையா? அப்பதான் சொன்னாங்க, இந்த மாரி சத்து மாவ நீங்க புட்டு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது. ஒரு 8:30க்குள்ள சாப்பிட்டுருங்க பிரேக்ஃபாஸ்ட் மாரி. அப்புறமா ஒரு 9 to 9:30க்கு நீங்க ஃபுட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சமா தேங்காய், கொஞ்சமா நான் சத்து மாவ போட்டு வச்சிருக்கேன். இந்த புட்டு சட்டிக்குள்ள ஒரு 1 1/2 சொம்பு தண்ணி ஊத்தி, கொஞ்சம் பபுள்ஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி 3 ஹோல்ஸ்லயுமே நமக்கு ஆவி வரணும். அப்பதான் இந்த புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பா புட்டு நல்லா இருக்குமான்னு நான் ரொம்பவே சந்தேகமா தான் இத செஞ்சு பார்த்தேன். ஆனா சூப்பரா இருந்தது. நானே ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்